அரசு பள்ளி மாணவியிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு அது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ள நிலையில் அதே வயதுடைய பள்ளி சிறுமி ஒருவர் ஆங்கிலத்தில் பேசி அந்த அரசு பள்ளி மாணவிக்கு ஆதரவாக அதற்கு பதில் அளிக்கும் விதமாக வெளியாகியுள்ள காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது. அந்த கேள்வியை எப்படி கேட்க வேண்டும் என தன்னிடம் கேட்டவருக்கு அந்த சிறுமி பாடம் எடுப்பது போன்று அந்த காணொளியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் பலரும் இதை விமர்சித்து காணொளிகளை வெளியிட்டுள்ளனர். நீங்க பண்ணது ரொம்ப 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 பெரிய தவறு. ஏன்னா என்னோட குழந்தைக்கு சத்தியமா இங்கிலீஷ் அவ்வளவா தெரியாது. என் குழந்தைய கேட்டு இந்த மாதிரி சோசியல் மீடியால போட்டிருந்தாலையும் கண்டிப்பா நான் சொல்றேன், நம்மளோட கீர்த்தனாக்காக ஏன் இந்த வேலை பண்ணாங்க இதை கேட்டு இன்னைக்கு அந்த குழந்தைய சோசியல் மீடியால உங்களோட முகத்தை போட்டு எல்லாருமே உங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட பேரண்ட்ஸ்னுடைய மனநிலை எப்படிங்கிறோம் நினைக்கும் அப்படின்ற போதே கஷ்டமா இருக்கு. உடனே காலையிலேயே ஒரு விக்டிம் கார்டை தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னன்னா, நான் ஒரு அரசு பள்ளி மாணவி, எனக்கு நான் இப்ப வரைக்கும் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், காலேஜ் போன போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சோ நான் அதுக்கு பெருமை தான் படுறேன். நீங்க கிண்டல் பண்றது எல்லா அரசு பள்ளி மாணவர்களையுமே கிண்டல் பண்றீங்க. சேம் கார்டு எங்க இருந்துன்னு தெரியுதா? சிஎம் நீங்க என்ன குற்றம் சொல்றது அப்படிங்கறது தமிழ்நாட்டு மக்களையே சொல்றது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதேதான். ஆக்சுவலி உங்களை சொல்றது மட்டும்தான். அது எப்படி தமிழ்நாட்டு மக்களையே சொல்றது அண்ட் இப்ப எல்லா குழந்தைகளையும் சொல்றது. இந்த பிள்ளைக்கும் நீங்க லாங்குவேஜ் நல்லா கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்தாவோ, நானும் உங்க இடத்துல இருந்துதான் வந்தேன், எனக்குமே தெரியாதுன்னு சொல்லி இருந்தாவோ பிரச்சனை இல்ல. அறிவில்லைன்னு சித்தரிக்கிறது தான். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இன்னும் மோசமா இருப்பாங்கன்னு சொன்னதுதான். சோ இந்த அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அத விக்டிம் கார்டு எடுத்து பொய்ய பரப்பிக்கிட்டு, அதே மாதிரி ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல அவங்க எய்டட் ஸ்கூல்ல படிச்சேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்ப அரசு பள்ளினே சொல்றாங்க. அரசு உதவி பெறும் பள்ளி வேற, அரசு பள்ளி வேற. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசமே இவங்களுக்கு தெரியலையா அல்லது மேனிப்புலேட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படியே அது அரசு பள்ளியோ அரசு உதவி பெறும் பள்ளியிலயோ நீங்க படிச்சிருந்தாலும் பிரச்சனை இங்க குழந்தைய நீங்க எம்பாரஸ் பண்ணதுதான். கடைசி பெஞ்ச் குழந்தைக்கு அறிவில்லைன்னு சொல்றதுதான். இந்த விக்டிம் கார்டை தூக்கிட்டு வராதீங்க. ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆமா, யார் மனுஷன் தப்பே பண்ண மாட்டானா? ஆமா, தப்புதான், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம் அப்படிங்கறதோ அல்லது வாயமுட்டு சும்மா இருந்து அதை நம்மளே திருத்திக்கிறது, நம்ம ஈகோ ஹிட் ஆச்சுன்னா அப்படிங்கறது தான் சிறந்த மனிதனுக்கு அழகு. தயவு செஞ்சு மனுஷனா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கொஸ்டின், எதுக்கு ஸ்கூலுக்குள்ள நீங்க கேமரா, அதாவது உங்களோட போனை எடுத்துட்டு போயிட்டு அதை ரீல்ஸ் எடுத்து அது பாப்பாவோட ஃபேஸ் தெரியற மாதிரி நீங்க இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றீங்க? இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல போயிட்டு நீங்க கேக்குறீங்க, அது எல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணு ஆன்சர் பண்ண உடனே இதையே போய் நீங்க அந்த லாஸ்ட் பெஞ்ச்ல கேளுங்களேன், இது கூட தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. இல்ல எதுக்கு இவ்வளோ? இப்பதான் உங்களோட பழைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அதுல நீங்க பேசிருக்கீங்க. அதுல பார்த்தா அவ்வளோ ஒரு கிராமர் மிஸ்டேக், நீங்க பேசுற ஒரு சென்டென்ஸ்க்கும் அவ்வளோ தப்பு இருக்கு. அதை இப்ப எடுத்து போட்டு எல்லாரும் கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. எங்க போனாலும் போனை தூக்கிட்டு போறீங்க, அதை ரீல்ஸ் எடுக்கிறீங்க, உடனே போடுறீங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் தோத்துருவாங்க போல உங்ககிட்ட. ஆனா லேர்னிங்க்கு முன்னாடி இங்க சேஃப்டிய அவங்களுக்கு கொடுக்கணும், கான்பிடன்ஸ கொடுக்கணும். ஏன்னா ஒரு மொழியை கத்து கொடுக்கறது சில மாதங்கள்ல முடியும். ஆனா ஒரு குழந்தையுடைய தன்னம்பிக்கையில நம்ம கைய வச்சோம்னா அதை கட்டி எழுப்ப சில நேரங்கள்ல பல வருடங்கள் கூட ஆகலாம். Your name is Magil Madi, right? Yes. What is your father? Sorry, I didn't get you. What is your father? Are you asking who my father is? Or are you asking what kind of person he is? Are you asking his profession? Job. What job? Your father. Oh, then you should ask, what does your father do? What is your father's occupation? What does your father do for a living? Ma'am, what is your father? This is not natural English. Native English speakers generally don't ask this question. It sounds incomplete. What is your mother? Sorry ma'am, please give me the file back. I am leaving.